வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், சவால்கள் இதையெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது? இதுக்கு அகத்திய மாமுனிவர் சொன்ன ஞானம் தான் நமக்கு வழிகாட்ட போகுது. வாங்க அத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இதை யோசிச்சிருப்போம் இல்லையா? ஏன் வாழ்க்கை எப்போதுமே ஒரு போராட்டமாவே இருக்குன்னு. இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம உரையாடல ஆரம்பிக்க போறோம். அதாவது நாம வாழ்ற இந்த காலகட்டம் கலியுகம்னு சொல்றோம் இல்லையா? இத பத்தி அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, இது இயல்பாவே போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு காலமா. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ இன்னைக்கு வந்து நாளைக்கு போற பிரச்சனை இல்லையா? அகத்தியர் வாக்குப்படி இதுதான் இந்த கலியுகத்தோட இயல்பே. போராட்டங்கள் அது வந்துகிட்டே தான் இருக்கும், நிக்கவே நிக்காது. அப்ப இந்த போராட்டங்கள் நிரந்தரம்னா நாம உதவிக்கே எங்க தான் போறது? நாம உடனே ஓடி போய் நிக்கிறோமே, அந்த இடம் சரியானதா? இப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை அகத்தியர் நம்ம முன்னாடி வைக்கிறாரு. இப்ப நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம கோயிலுக்கு போறோம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். அப்போ உண்மையில நாம என்ன கேட்கிறோம்? நம்மளோட வேண்டுதல் பட்டியல் எப்படி இருக்கு? பெரும்பாலும் நம்ம பிரார்த்தனைகள் இப்படித்தானே இருக்கு. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நிறைய பணம் வேணும், சொத்து வாங்கணும், பெரிய வீடு கட்டணும்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். பாருங்க, இதெல்லாம் தப்புன்னு அவர் சொல்ல வரல. ஆனா இதனால என்ன நடக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல தான் அகத்தியர் ஒரு சுரீர்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இறைவன் என்ன உங்களுக்கு வேலையாளான்னு? நிஜமாவே நம்ம மனச உழுக்குற கேள்வி இது இல்லையா? கடவுளுக்கும் நமக்குமான உறவை இது மொத்தமா மறுபரிசீலனை செய்ய வைக்குது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பிரச்சனைகளுக்கு காரணம் வெளியில இல்ல, எந்த சூழ்நிலையும் இல்ல, எந்த மனுஷங்களும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம துன்பம் நமக்குள்ள இருந்து தான் உருவாகுதுன்னு முனிவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சரி, நமக்குள்ள இருந்து எப்படி பிரச்சனை உருவாகுது? இதுக்கு ஒரு அடிப்படை விதி இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் புரிஞ்சிடும். அதுதான் கர்மா. வாங்க அந்த கர்மாவை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த கர்மாவை ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறதுக்கு அகத்தியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ ஒரு யானை மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, அந்த யானை எங்க போனாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, அதை விட்டு பிரியவே பிரியாம கூடவே ஒட்டிக்கிட்டு வர்ற ஒரு விஷயம் என்ன? கரெக்ட், அதோட நிழல் தான். அந்த யானையும் அதோட நிழலையும் யாராலையாவது பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்ப பாருங்க, இந்த உதாரணம் எவ்ளோ அழகா அந்த விஷயத்தை விளக்குது. நாம தான் அந்த யானை, நம்ம வாழ்க்கை தான் அந்த யானையோட பயணம். அப்போ அந்த நிழல் அதுதான் நம்ம கர்மா. நாம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தோட மொத்த கணக்கு தான் அந்த நிழல். அது நம்மளை விட்டு ஒருபோதும் பிரியாது, கூடவே வரும். இது வெறும் ஒரு உதாரணத்துக்காக சொன்ன கதை இல்ல. இதுதான் பிரபஞ்ச விதி. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் கடைசி நாள் வரைக்கும் இயக்கிற அடிப்படை விதி இதுதான்னு அகத்தியர் ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்றாரு. சரி, போன ஜென்மத்துல செஞ்சதுக்கு இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுறோம்னா இதுக்கு முடிவே இல்லையா? இதிலிருந்து தப்பிக்க வழியே கிடையாதா? நம்ம விதிய நம்மால மாத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டா நிச்சயம் முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு அகத்தியர் சொல்ற ஒரே தீர்வு புண்ணியம் செய்யறது. புண்ணியம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது. இந்த புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு அவர் ரொம்ப எளிமையான ஒரு 3 படி கொண்ட வழியை சொல்றாரு. முதல்ல மன அமைதியை தேடுங்க. வெளியில ஓடுறதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ள அமைதியா இருங்க. 2வது நற்செயல்களை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உலகத்துக்கு நல்லது செய்யுங்க. 3வதா உயிரினங்களுக்கு உணவளிங்க. பசியோட இருக்கிற மனுஷங்களுக்கோ விலங்குகளுக்கோ தினமும் சாப்பாடு கொடுங்க. அவ்வளவுதான். ஆக மொத்தம் முக்கியமான விஷயம் இதுதான். புண்ணியம் செய்திடு. புண்ணியம் தான் வாழ்க்கைய பாதுகாக்கும். நம்ம பாதுகாப்புக்கோ அமைதிக்கோ நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்கக்கூடாது. நாம செய்யற புண்ணியம் தான் நம்மள பாதுகாக்கும். நாம கொடுக்கறதுல தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். கடைசியா அகத்தியர் நம்ம முன்னாடி ஒரு தேர்வு வைக்கிறாரு. நம்ம வாழ்க்கையோட பாதையை நாமளே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான தேர்வு இது. 2 பாதை தான். ஒரு பாதை எனக்கு அது வேணும், இது வேணும், இன்னும் வேணும்னு ஆசைகள் நிறைஞ்ச துன்பத்தோட பாதை. இதுல போனா குழப்பமும் கஷ்டமும் தான் மிஞ்சும். இன்னொரு பாதை இறைவா இறைவான்னு சரணாகதி அடையிற இன்பத்தோட பாதை. இதுல போனா நிரந்தரமான அமைதி கிடைக்கும். ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அந்த கஷ்டம் தர்ற பாதையில தான் இன்னைக்கு கூட்டம் அலைமோதுது. ஆனா உண்மையான சந்தோஷத்தையும் அமைதியும் தர்ற 2வது பாதை எப்பவுமே காலியா திறந்தே இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு. அதனால இந்த உரையாடலோட இறுதியில அகத்தியரோட ஞானத்தை ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். அந்த யானை மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு பின்னாடி ஒரு நிழல் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த நிழல் எப்படிப்பட்டது? யோசிச்சு பாருங்க. உங்க பதில்ல தான் உங்க எதிர்காலம் இருக்கு.